ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கடனை அடைக்க இது போன்ற அற்புதமான நாள் கிடைக்காது. இந்த நாளில் இந்த நேரத்தை தவற விடாமல் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். கடன்கிறது ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லலாம். கொடுமையான அரக்கன். அந்த பிடியில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை. ஒரு சிலர்கிட்ட வாங்கிய கடன் பார்த்திங்கன்னா கர்மா போல் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி அந்த கடனை அடைக்கவே முடியாது. இப்படி தொடர்ந்து கடனால் கஷ்டப்படுறவங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாங்கின கடனை சீக்கிரம் கொடுத்துடலாம். அது எந்த நேரம் எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம எந்த செயலை துவங்கதா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அதற்கான கால நேரம் பார்த்து வாங்குவது தான் நம்முடைய வழக்கம். அதே போல் தான் இந்த கடனையும் அடைக்க ஒரு சில நேரத்தில் நம்ம முயற்சிகளை எடுத்தோன்னா அந்த முயற்சி நமக்கு பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். தீர்க்க முடியாத கடனை கூட விரைவில் தீர்க்க உதவி செய்யும். இந்த குறிப்பிட்ட நேரத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைத்திரை முகூர்த்தம். இந்த மைத்திரை முகூர்த்தங்கிறது கடனை அடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம செய்யும் இந்த எளிமையான பரிகாரம் எப்பேற்பட்ட கடனையும் தீர்த்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இந்த பரிகாரம் செய்வதற்கு முதல்ல 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு உங்கள் பூஜை அறையில் அதை தயாராக வச்சுக்கோங்க. மைத்திரை முகூர்த்தம் தொடங்கும் நேரத்தில் பூஜை அறையில் 2 விளக்குகளை நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க. அந்த மொய் கவர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பேப்பரை கூட மடித்து அதை கவர் போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கவர் மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ எவ்வளோ தொகை வாங்கினீங்களோ அதை எழுதி அதை விரைவில் அடைக்கணும் அப்படின்னும் எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு பிரியாணி இலை சுத்தமாக கிளியாத இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இதே போல் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அந்த மொய் கவரில் பிரியாணி இலை அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோ தொகை இருந்தாலும் சரி, ஒரு 500 ஒரு 100 அதை எடுத்து அந்த கவரில் வச்சு அதை பூஜை அறையில் வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. இந்த கவரை கொண்டுட்டு போய் உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை வாங்கின நபர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் இப்போ வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வருது. அந்த நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியாது இல்லையா? ஒருவேளை நீங்கள் ஜிபே அந்த மாதிரி பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி அந்த வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை பீரோவில் வச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு அந்த பணம் வரும் பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் வாங்கின நபர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக கடன் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த மைத்திரை முகூர்த்தம் வருது. 20/2/2025 இரவு 11:51லேருந்து பிப்ரவரி 21, 2025 நள்ளிரவு 2 வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது. விருச்சிக லக்கணம், அனுஷம் 2ஆம் பாதம், கௌளவ கரணம், வியாகாதம் நாமயோகம் இதெல்லாம் இருக்குது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புத நாள். இந்த ஒரு நாளில் மைத்திரை முகூர்த்தம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கடனை அடைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் தீரும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் தான் இது. எப்பொழுதும் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட கடனை அடைச்சிட்டு வாங்க. வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனைங்கிறது நிச்சயமாக தீரும். அதே போல் இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் கடன் மட்டும்தான் அடைக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, சேமிப்பும் நம்ம தொடங்கலாம். அதாவது இப்போது நீங்கள் சேமிக்கிறீங்க, பணத்தை நான் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மைத்திரை முகூர்த்தத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். அதுக்கு ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வியாழன் வெள்ளி 2மே சேரக்கூடிய நாளில் தான் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உகந்தது. இந்த பச்சை துணிங்கிறது குபேரருக்கு உகந்தது. வசம்பு பணத்தை ஈர்க்கக்கூடியது, வசியத்தன்மை கொண்டது. நீங்கள் இப்போ பச்சை நிற துணியில் உங்கள்கிட்ட எத்தனை வசம்பு இருக்கோ, 1 அல்லது 2, 5 இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 5 இருந்ததுன்னா அதை கட்டாயம் வைங்க. ஏன்னா 5ங்கிறது கடனை வெகு விரைவில் தீர்க்கக்கூடிய ஒரு எண் 5. அது மட்டும் இல்லை, பணத்தை ஈர்க்கக்கூடிய எண் 5 வசம்பு இருந்தாலும் நீங்கள் அதை வைக்கலாம். அதை வச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்கோ அதையும் வச்சு கட்டி நீங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி பச்சை துணியில்
அதில் வந்து பணத்தை சேர்த்திடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் பொழுது பண வரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி கொண்டது. நீங்கள் இதை சேமிப்பு தொடங்குறீங்கன்னா அந்த பச்சை துணியில் கட்டி உங்கள் குலதெய்வத்திட்ட மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் அந்த அந்த துணி இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் அதுக்கு ஒரு தீப தூபம் நல்லா வாசனை மிகுந்த பத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் குளிகை நேரம் வரும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் எடுத்து பீரோவில் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சுக்கிர ஓரையிலே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது உங்கள் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். வசம்புங்கிறது கெட்டு போகிற பொருள் கிடையாது. அதனால் எப்பொழுதுமே அந்த பச்சை துணியிலேயே வந்து இருக்கட்டும். பணம் வந்து பணம் நீங்கள் சேர்க்க சேர்க்க பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விடாதீங்க. நீங்கள் வந்து கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்காக ஒரு தொகை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. வெகு விரைவிலே உங்கள் கையில் பணம் சேர்ந்ததும் இந்த பணத்தையும் சேர்த்து அந்த நபர்கிட்ட கொடுங்க. திரும்பவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு வராது. அதனால் இந்த ஒரு நேரத்தெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சில நேரங்களை நம்ம வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைப்படி நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ நான் செய்கிறேன், எல்லா நேரத்தையும் நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க தோண்டு போகாதீங்க. இந்த நேரங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கர்மவினை கூட இந்த நேரத்தால் தீரும். அதி அற்புத சக்தி வாய்ந்த நாட்கள் எல்லாம் தவற விடாதீங்க. இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.